சூப்பரான டேஸ்டான சேப்பக்கிழங்கு ஃப்ரை செய்யலாமா. அதுக்கு சேப்பக்கிழங்கு க்ளீன் பண்ணி சின்னதாக ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து மசாலா ருப்பிக்கலாம். அந்த மசாலாவுக்கு ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சம் பட்டை லவங்கம், சோம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை இவ்வளவும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை ஒன்றா மிக்ஸி ஜாரில் போட்டு எல்லாத்தையும் நைஸாக தண்ணி விட்டு பேஸ்டாட்டம் ருப்பி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் மசாலா ரெடி. இப்போ குக்கரில் கட் பண்ணி வச்சுருக்கிற சேப்பக்கிழங்கு போட்டு ருப்பி வச்சுருக்கிற மசாலா சேர்த்து கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் மிளகாய் தூள், புளி கரைசல் கொஞ்சம், மிக்ஸி கழுவி ஊற்றி அதே தண்ணி ஊற்றிக்கோங்க, எக்ஸ்ட்ரா தண்ணி வேணாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலரி விட்டு மூடி போட்டு ஒரு விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் சேப்பக்கிழங்கு வெந்துடுச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு, கருவேப்பிலை இதை போட்டு கலரி விட்டு தவா வச்சு தவா காஞ்சதும் அது மேலே எண்ணெய் 2 ஸ்பூன் விட்டு வேக வச்சுருக்கிற சேப்பக்கிழங்கு போட்டு நல்லா 2 பக்கமும் ரோஸ்ட் பண்ணி எடுத்தால் சூப்பரான டேஸ்டான சேப்பக்கிழங்கு ஃப்ரை தயார். ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும்.